கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கீழ்ப்படிதல். நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். வாரம் வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், அட்டண்டன்ஸ் போடுறோம். ஆனா நம்ம எத்தனை பேர் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம், ஓகே நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், எல்லா விஷயத்திலையும் நான் கரெக்டா ஒரு பெர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா நம்ம எத்தனை பேர் கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? நம்ம வேதம் வாசிக்கிறோம், அதுக்கேற்றபடி எத்தனை பேர் நம்ம முழுமையா கர்த்தருக்கு ஏற்றபடி நம்ம கீழ்ப்படுகிறோம்? ஒவ்வொரு வாரமும் நம்ம தேவனுடைய செய்திய வசனத்தை நம்ம கேட்கிறோம், தியானிக்கிறோம். அதற்கேற்ப நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா அப்படிங்கறத நம்ம ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது இப்போன்ட்டு இல்லை, ஆதி காலத்தின் முதல் கொண்டு தேவனுடைய வார்த்தையை பிறக்க ஆரம்பிச்சதுல இருந்து தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்க எவ்வளவோ நிறைய மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி இருக்கும் பொழுது கூட நிறைய பேர் கேட்கறதுக்கு அது ரொம்ப இன்பமா இருக்கும். பரவாயில்ல, நல்லா பேசுறாரு, நல்லா பாடுறாரு, தேவனுடைய வார்த்தைகளை கருத்தா எடுத்து போதிக்கிறாரு. ஒரு சில பேர் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா நிறைய குத்தப்படுவாங்க. நான் இந்த பாவங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு நாள் எனக்கு இது பாவங்கன்னே தெரியாதவங்க இருந்தது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு அந்த ஒரு சில நேரத்துல தோன்றினாலும் நம்ம சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம மைண்ட்ல ஏறி நம்ம கேட்ட இந்த சர்ச்சில் நம்ம கேட்ட எல்லா வசனமும் நமக்கு ஞாபகம் இருக்க, போய் பேசுறது, பித்தலாட்டம் பண்றது எல்லாமே நம்ம ஈஸியா நம்ம பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எத்தனை பேர் கீழ்ப்படிறோம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அவர் நம்ம கிட்ட பெருசா அட்டண்டன்ஸ் எதிர்பார்க்கல, நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கோம் அப்படிங்கறத எதிர்பார்க்கல, கீழ்ப்படிதல தான் எதிர்பார்க்கிறேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனம் 31 கூட வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனம் 33, எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து மக்களுக்கு போதிக்கும் பொழுது அவர் பாடலா போதிக்கிறார். அந்த பாடலா அவர் போதிக்கும் பொழுது எல்லாருமே பரவாயில்ல, இவர் நல்லா சூப்பரா பாடுற, கை கொட்டி அது ஒரு என்டர்டைன்மெண்டா தான் பாக்குறாங்க தவிர அதுல இருக்கிற வார்த்தையில இருக்கிற அர்த்தத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்ப கூட நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல நல்லா பேசும்போது ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு உந்துதலா, மோட்டிவேஷனா எடுத்துப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அவங்க பாடுற பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாட்டுக்கு நிகரா ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஆனா எத்தனை பேர் பாத்தீங்கன்னா கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க, கத்திரிக்கேற்ற மாதிரி கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்கிறது ஒரு கேள்விக்குறி. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனம் 31 கூட சொல்றாரு, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் அதாவது உன்னிடத்தில் அப்படின்னு சொல்லும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில் என் ஜனங்களையாகிய உனக்கு முன்பாக உட்கார்ந்து, அதாவது என் ஜனங்கள் அப்படின்னா இங்க பிதா இஸ்ரவேல் மக்கள், என் ஜனங்களாகிய உனக்கு முன்பாக உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை பாத்தீங்கன்னா கேட்கிறாங்க. ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். தங்கள் வாயினால் இன்பமானவைகளை சொல்லுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. பாருங்க, நிறைய நிறைய இது பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல மாத்திரம் கிடையாது, வழி வழியா இப்போ கூட அது நடந்துட்டு தான் வருது. என்னதான் நம்ம பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்து போதிச்சாலும் அது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு சில பேருடைய காதுல எட்டுது, ஒரு சில பேர் இருதயம் வரைக்கும் போயிடுது. ஆனா பாத்தீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். இப்போ நம்மளுடைய பிள்ளைகளே நமக்கு கீழ்ப்படியாத போது, நம்ம சொல் பேச்சை கேளாத போது நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நாம சொல் பேச்சு கேட்காம நடக்கும்போது அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா நிறைய ஆபத்துல சிக்கிக்கிறாங்க, தப்பான ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்காலமே நாசம் அடையுது. அப்ப நம்ம பெற்றோர்களா இருந்து நம்ம என்ன சொல்லுவோம், நான் சொல்ற பேச்சு, நான் சொன்ன ஒரு விஷயத்த நீ கேளாம இருந்தனால உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அதே போல நம்மளுடைய பரமபிதா யெகோவா தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு, நமக்கு பிதாவா இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம்,
புரிஞ்சு கொள்கிறோம். ஒரு சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அது வந்து மைண்ட்ல ஏத்திக்க மாட்டேன்றாங்க. அதை கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் இதே தான் கேள்வி கேட்பாரு. நீ நீ வந்து பண ஆசை பிடிச்சுக்கிட்டு இருக்க, உன்னுடைய மைண்டு நான் சொல்ற பேச்சு கேட்கல, போதும் உனக்கு இருக்கிற விஷயமே போதும்ட்டு நீ இல்லாம நிறைய விஷயங்களை நீ வந்து எதிர்பார்த்து உன்னுடைய ஆத்மாவை நீ கெடுத்து போட்டுட்ட. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கடனாளியா நீ வந்து மாறி இருக்க. குடும்பத்துல இருக்கிற எக்கச்சக்க பிரச்சனைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கத்தராலதான் நான் இப்படி இருக்கேன், கத்தரா அவர் தான் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு இல்ல. அப்படி கிடையாது. அப்படி யாருமே பொல்லாங்கனால சோதிக்கிறது கிடையாது. அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்ட்டு வேதாகமத்துல நம்ம வந்து கிளியரா வாசிப்போம். அப்போ நம்ம கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாத போது நமக்கு வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது 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 அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம கத்தர் மேல பழிய நம்ம எப்பவுமே போட முடியாது. லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 46 கூட நம்ம வந்து வாசிக்கும் போது, லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 46 இங்க இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு பாருங்க, என்னை ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போவது என்ன கேட்கிறாரு. இப்போ இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு 3.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து சொல்ற. இதே மாதிரியான கேள்வியை அவர் நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல நம்மளை வந்து கேட்டா நம்ம எங்க நமக்கு அதுக்கு உண்டான பதிலை எங்க சொல்லுவோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். என்னை ஆண்டவரே என் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போவதென்ன நம்ம நினைப்போம். எல்லாம் கத்தர் பார்த்துப்பாரு, கத்தர் தான் பதில் சொல்லணும். நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா இல்லை அப்படின்னா கத்தர் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்? என்னை ஆண்டவரே ஆண்டவரே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொருத்தரையும் மூச்சு விடும்போது கூட ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லுவாங்க. நீங்க 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம பண்ணும் பொழுது அந்த ஸ்தோத்திர பலிக்கு உண்டான மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போவது என்ன? வேதம் வாசிக்கிறோம், ஊழியர் நல்லா போதிக்கிறாரு, நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிறாரு. அவரோட சொந்த கருத்து கிடையாது, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து நல்லா நமக்கு உபதேசம் பண்றாரு. கேட்கறதுக்கு நல்லா இனிமையா இருக்கு. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாரு, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா நம்ம கிட்ட காசு இருக்கும்போது கையில எடுத்து உதவி பண்றதுக்கு அந்த மனசு வரும். அந்த மனசு வரும்போதுதான் நம்ம வந்து கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கரெக்டா கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கணும்னு அர்த்தம். மத்தவங்களுக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் எல்லா விதமான தெம்பையும் கொடுத்திருக்கிறார், மன வலிமையை கொடுத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார், பண உதவியை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யாம போனோம் அப்படின்னா, மத்தவங்க உதவி நம்ம கிட்ட கேட்டு வரும்போது அவர்களிடத்துல நம்ம வந்து உதவி செய்யாம போனோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கும். அது அது வந்து கீழ்ப்படிதலே கிடையாது. அந்த கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சர்ச்சுக்கு ரெகுலரா போய் சர்ச்சுக்கு ரெகுலரா போறது விஷயம் கிடையாது. யார் வேணா போலாம், யார் வேணா படிக்க தெரிஞ்சவங்க யார் வேணுமே வந்து பைபிள் படிக்கலாம். நான் பைபிள் படிச்சுட்டேன்னு சாதிக்கலாம். நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிச்சு பாடுறேன்னு சாதிக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து இதுல எல்லாத்துலயும் வந்து பிரியப்படுவார். ஆனா அதை காட்டிலும் அதிகமா அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என்னுடைய வார்த்தையின்படி கேட்கிறானா, என்னுடைய வார்த்தையின்படி கேட்கிறானா, அதுதான் எதிர்பார்க்கிறேன். மத்திய 7ஆம் அதிகாரம் வசனம் 24, 27 கூட வாசிக்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் வசனம் 24 வசனம் 27. மத்திய 7ஆம் அதிகாரம் வசனம் 24 அதன் பிறகு 27. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இருமலை புரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அதாவது மணல் மீது கட்டின வீடும் கண்மலையின் மேல் கட்டின வீடும் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மணல் மேல கட்டுற வீடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது அஸ்திபாரம் வந்து நல்லாவே இருக்காது.
இந்த மாதிரி வெயில் அதுக்கப்புறம் வந்து பெருமழை வந்துச்சுன்னா ஈஸியா வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். இதே கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதுல நிலைச்சு இருக்க மாட்டாங்க. சோ அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணல் மேல கட்டின வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவாங்க. இதே கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவங்க மாத்திரம் இல்லாம அதன் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நான் அதை வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. அதான் பெருமழை சொரிந்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரியங்களை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இங்க 2 மனுஷனை குறித்து சொல்றாங்க. ஒரு மனுஷனுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கடைசி வரைக்கும் அதை நிலைச்சிருக்கிறாங்க. ஒரு சில வசனங்களை நம்ம வந்து படிப்போம், ஆனா மறந்துடுவோம். ஏன்னா நமக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா வசனம் மட்டுமே இருக்காது. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னும் வீட்டுல இருக்கிற பிரச்சனை, நாட்டுல இருக்கிற பிரச்சனை, இன்னும் நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற ஒரு பர்சனல் டென்ஷன், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம படிச்ச எல்லா வசனமும் ஒரு சில நேரத்துல மறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம படிச்சதே திரும்ப திரும்ப படிக்கிறதுல தப்பில்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கத்துக்கிறதும் படிக்கிறதும் தப்பே கிடையாது. அப்பதான் நம்மளுடைய மனசுல வந்து அது ஆழமா பதியும். கஷ்டத்துல வந்து நமக்கு வந்து யார் கை கொடுக்குறாங்களோ இல்லையோ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்து மிகப்பெரிய பலனா அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இங்க கேட்கிறவங்களா மாத்திரம் இல்லாம அதுக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களாயும் இருங்க அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாம பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல்ங்கிற ஒரு இஸ்ரேவேலுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேவேலோட முதல் ராஜா சவுல். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கட்டளைக்கு கீழ்ப்படிவார், ஒரு சில கட்டளைக்கு அவர் வந்து கீழ்ப்படியாம போயிட்டாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சவுல் கிட்ட நீ வந்து அந்த எதிரிகளுடைய அந்த பெலிஸ்தர்களுடைய எல்லா ஆடு மாடு குழந்தை எல்லாத்தையும் நீ வந்து கொண்டு போட்டுரு, அவங்க இதுல யாருமே வந்து மீதி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. அது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அவர் சொந்தமா சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சவுல் ராஜாக்கு வந்து சொல்றாரு. ஆனா சவுல் ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, எதிரிகளுடைய குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் அழிச்சு போட்டுறாரு. அழிச்சு போடுறது மாத்திரம் கொண்டு போட்டுறாரு. கொண்டு போட்டுறது மாத்திரம் இல்லாம நல்ல கொளுத்த மாடுகள்லாம், ஆடு மாடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து உயிரோடு விட்டுறாரு. கர்த்தருடைய கட்டளை என்ன அப்படின்னா, ஆடு மாடு முதல் கொண்டு மனுஷங்க முதல் வரைக்கும் எல்லாரையுமே வந்து நீ சங்காரம் பண்ணணும், அழிச்சு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கூடாம அவங்க கூடியிருக்கிற அந்த ஆளுங்களுடைய பேச்சை கேட்டுட்டுன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கொளுத்த மாடுகள்லாம் நம்ம வந்து உயிரோட வச்சுக்கலாம், அது கர்த்தருக்கு நம்ம பலி கொடுக்கலாம், ஒரு சில இதெல்லாம் நாமளே வச்சுக்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து பிளான் பண்றாங்க. சவுலும் அதுக்கு வந்து ஒத்து போறாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி அவன் வந்து ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு வந்து அவன் வந்து செவி கொடுக்குறான். அப்போ வந்து அங்க ஒரு கீழ்ப்படிதலே கிடையாது. இந்த மாதிரியான நிறைய காரியங்கள் சவுல் ராஜா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக பண்ணும் பொழுது கர்த்தர் வந்து அவனை வந்து ராஜாவா இல்லாதபடிக்கு அந்த ராஜா பதவியில இருந்து எடுத்து போட்டு தாவீதை வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவா கொடுக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 13 கூட வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 13 கூட வாசிக்கும் பொழுது, சாமுவேல் அவனிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களில் நிலத்தை பார்க்கிலும் செவிகொட்டலும் உத்தமம். பாருங்க, கீழ்ப்படிதல் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணா
சரி, ஓகே, யாராச்சும் ஒரு பிரதான ஆசாரியரை வச்சு நம்ம வந்து ஒரு ஆடு மாடை பலி கொடுக்கலாம், வெள்ளாட்டுக்கடாவை பலி கொடுக்கலாம். அதனால நம்மளுடைய பாவங்களை வந்து கர்த்தர் வந்து மன்னிச்சிருவாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிரிகளுடைய நாட்டில இருந்து எல்லா விலங்கையும் கொண்டு வந்து அதை நம்ம வந்து அவன் வந்து தைரியமா சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் சாமுவேலே அப்படின்ட்டு. கர்த்தருடைய வார்த்தையை அவன் முழுசா நிறைவேற்றல, கொஞ்சமா தான் நிறைவேற்றினேன். ஏன்னா மக்களை வந்து அழிச்சு போட்டான், ஆனா ஆடு மாடுகளை வந்து அப்படியே வச்சிருக்கான். அதுக்காக தான் சொல்றாரு, கர்த்தருடைய அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும், நான் கர்த்தருக்கு பிரியமா நிறைய காரியங்களை நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேனா, இல்லைன்னா நான் ஏன் இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி, என் மனதுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு சில காரியங்களை நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இப்போ சவுலே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னா, அப்ப நமக்கெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம தெரிஞ்சே நிறைய தப்பான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சே பொய் பேசுறது, ஏமாத்துறது, திருடுறது, இன்னும் பழி வாங்குறது, இந்த மாதிரியான முணுமுணுக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, அடிக்கிறது, சண்டை போடுறது, கோவப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்கள் தெரிஞ்சோம் நம்ம துணிச்சலா நம்ம பண்றோம். என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு என்னுடைய உணர்ச்சி தான் முக்கியம், உணர்வுகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்து சாய்ந்து போதும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. வேதாங்கமத்துல இன்னும் எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு. மார்க் 10 அதிகாரம் வசனம் 17 இருந்து 22 கூட வந்து நம்ம வாசிக்கலாம். மார்க் 10 அதிகாரம் வசனம் 17 இருந்து 22. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவர் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை புரிந்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டாவதை எல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆசையுடையால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். பாருங்க, கீழ்ப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது ஒரே நாள்ல நமக்கு வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து அந்த கீழ்ப்படிதலை நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவரே வந்து பாத்தீங்கன்னா யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தாலும் கூட அவர் ஈஸியா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளல. அவர் பட்ட பாடுகளினால அவர் வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதலை கத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பல விதத்துல நம்ம வந்து சோதிக்கப்படும், அடிக்கப்படும், அவமானப்படும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நம்மளை அடக்குகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யமான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரான். நான் வந்து நித்திய ஜீவனை பெறணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். அது இயேசு கிறிஸ்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி, நல்லது, நிறைய விஷயங்களை சொல்றாரு. இது எல்லாமே நான் சின்ன வயசுல இருந்து நான் பண்ணிட்டு வரேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கடைசியில ஒரு விஷயம் சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து தரித்திர கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா. எத்தனை பேர் நம்ம வந்து அதுக்கு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சொத்து பத்துகள் இருக்கு. எத்தனை பேர் அதை நம்ம வந்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எல்லாருமே ஒரு கேள்விக்குறிதான். அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சானா அந்த ஐஸ்வர்யமா? கீழ்ப்படியில.
நீ நிறைய விஷயங்களை பண்ற, அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். இங்க வந்து இன்னொரு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிசேயர் சதிசேயர்கள் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும், எங்க போய் ஊழியம் பண்ணாலும் அங்க வந்து அவரை வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அவரை அவமானப்படுத்தணும், அவர் ஏதாச்சும் ஒரு விதத்துல மாட்டி விடணும், ஏதாச்சும் தேவதூஷணம் சொல்வாரா? அப்படி ஒரு சில தேவதூஷணம் சொன்னா அதையே வச்சு அவருக்கு வந்து ஒரு சிலுவையில மரண தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வகை தேடிட்டு இருக்காங்க. மத்திய 23ஆம் அதிகாரம் வசனம் 27ல கூட வாசிக்கும் பொழுது, மத்திய 23ஆம் அதிகாரம் வசனம் 27ல கூட வாசிக்கும் பொழுது திட்டுறாரு இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசத்தினாலும் நிறைந்திருக்கும். வெளியே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளை பூசி இருக்கும், ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதோடைய எலும்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்க அந்த அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் உங்களோட இருதயம். நம்ம கிட்ட கூட இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து நல்லா சிரிச்சு பேசி பழகுவாங்க. அப்படியே நம்ம நம்மள வந்து அவங்க பேசுற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். சோ நம்மளை வந்து ரொம்ப உயர்த்திதான் பேசுவாங்க, ஆனா அவங்களுடைய இருதயம் ரொம்ப மோசமா இருக்கும். நம்மளை பழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க, நமக்கு பின்னாடி பேசிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பரிசேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் அந்த மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் ஃபார்ம் ஆனாங்க பரிசேயர்கள். வேதபாரகர்கள் முன்னாடியே இருக்காங்க. வேதபாரகர்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை எல்லாமே அவங்க வந்து கரைச்சு குடிச்சிருப்பாங்க. மக்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அவங்கள வந்து எடுத்து சொல்லுவாங்க. சங்கீதமா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் மோசையினுடைய நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாமே மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்ட்டு. ஆனா இது இப்படிப்பட்ட வேதபாரகரும் பரிசேயர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை ஒரு கட்டத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி வச்சு அவங்களுடைய சொந்த கருத்துக்களை அவங்கதான் வந்து மெச்சிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நான் தான் பெரிய ஆளா காமிச்சிக்கணும் அப்படின்ட்டு, அதே போல இவங்க வந்து நினைப்பாங்க. வேற யாரையுமே முன்னேற விட மாட்டாங்க. மத்தவங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி தான் வருவாங்க, ஆனா அவங்களுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் அடுத்தவங்கள முன்னேற விட மாட்டாங்க. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சு. அதான் இங்க சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஆபத்து வர இருக்கு. ஐயோனா ஆபத்து அவங்களுக்கு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வந்து என்னதான் நீங்க வந்து வெளியே நல்ல டிசைன்லாம் பண்ணி வச்சிருந்தாலும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே அவர்களுடைய இருதயம். இன்னொரு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிழையாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் இங்க என்ன, அவன் யாரையாச்சும் சபிச்சான் அப்படின்னா அது நிறைவேறிடும். பிழையம் வந்து பாத்தீங்கன்னா அவன் யாரையாச்சும் சபிச்சான் அப்படின்னா அவங்க எப்பவுமே நாசமா இல்லாம போயிடுவாங்க, நாசமா போயிடுவாங்க. என்னாகமம் 22ஆம் அதிகாரத்துல இருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் வரும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து அடிமை தினத்துல இருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு இடத்துல வந்து ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் மக்களை அவங்க இடத்துக்கு விட மாட்டார். அவங்களை ஏதாச்சும் ஒரு நாசம் இல்லாம அவங்கள கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிழையாமுக்கு காசு கொடுப்பார். பிழையாமே, நான் உனக்கு நிறைய பணம் தரேன், நீங்க வந்து அங்க எதிர்க்க வர அந்த இஸ்ரவேல் மக்களை சபிச்சிடு அப்படின்ற. பிழையாம வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய கழுதையில, பிழையாமுக்கு கர்த்தர் கிளியரா சொல்லிட்டார், நீ அவங்கள நீ போ, ஆனா சபிக்கிறதுக்கு பதிலா ஆசிர்வதி அப்படின்ற. நீங்க நீங்க நீ அவங்கள சபிக்காத, இஸ்ரவேல் மக்களை சபிக்காத அப்படின்ட்டு கர்த்தர் கிளியரா பிழையாமுக்கு சொல்ற. ஆனா பிழையாம் வந்து பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு கர்த்தருக்கு விரோதமாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சபிக்கணும்ட்டு புறப்பட்டான். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் கழுதைய வந்து அவன் கழுதைய நவர மாட்டேங்குது, முன்னாடி போறதுக்கு அவன் கழுதைய அடின்னு அடிக்கிறான். திடீர்னு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கழுதை பேச ஆரம்பிக்குது. கழுதை எங்கேயாச்சும் பேசி நம்ம பார்த்திருக்கோமா? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யறான். அந்த கழுதை மேல அவன் ஏறி வந்துகிட்டு இருக்கான். அவன் அந்த கழுதையை அடிக்கும் பொழுது அந்த கழுதை பேச ஆரம்பிக்குது.
ஏன் பிழையாமே, நான் இவ்வளவு நாள் உனக்கு வந்து உன் கூடவே இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உனக்கு உனக்கு நான் உதவி பண்ணாததுனால என்னை இந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறியே, எப்படி இந்த கழுதை பேசுது? அப்புறம் தான் அவன் கண்ணு திறக்கப்பட்டது. அந்த அந்த கழுதை ஏன் போகல அப்படின்னா, அந்த கழுதைக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவதூதன் நின்னுட்டு இருந்தான். அப்பதான் அவன் முடிவு பண்ணான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் அப்படின்ட்டு. அப்போ என்னதான் நமக்கு விரோதமாக யாராச்சும் வாதைய வந்து வச்சானோ, ஒரு சில பேர் வந்து தகடு வெட்டி போடுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்து மார்க்கத்துல எல்லாம் நிறைய சூனியம் எல்லாம் வைப்பாங்க. அதுக்கு எதுவுமே நம்மள அணுகவே அணுகாது. இப்ப கூட பாருங்க, இங்க பிழையம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்ல. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம மக்களை வந்து சபிக்கணும்ட்டு அவன் வாயை திறக்கும் போதெல்லாம் கர்த்தரை வந்து அதை ஆசீர்வாதமா மாத்திடுற. இஸ்ரவேலே அப்போ அவனுக்கு காசு கொடுத்தான் பாத்தீங்களா ஒரு ராஜா. அவன் கேட்கிறான், என்னடா நான் உனக்கு வந்து அவங்களை சபிக்க தானே சொன்னேன், நீ என்னடா உங்களுக்கு ஆசீர்வதிச்சுட்டு இருக்க. ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தினா அங்கேயும் வந்து பிள்ளையம் வந்து சபிக்கிறதுக்கு பதிலா ஆசீர்வதிச்சுட்டு இருக்கான். நான் என்ன பண்றது ராஜாவே? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு புரியும், நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நம்மள வந்து யாரு கீழே தள்ளணும், நம்ம முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் கூட கர்த்தர் நம்மளை வந்து உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கு இது ஒரு உதாரணம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிழையம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனதுனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பவம் நடக்குது. பிழையம் வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போட்டுடுறாங்க ஒரு கட்டத்துல. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது யாக்கோபு 1 அதிகாரம் வசனம் 22. யாக்கோபு 1 அதிகாரம் வசனம் 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். வெரி குட், கேட்கிறோம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு மட்டும்தான் இருக்கும், ஆனா அவங்களுடைய மைண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம கேட்கல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் நம்ம கேட்கிறோம். அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல நம்மளுடைய செவி கம்ப்ளீட்டா திறந்திருக்கணும். நம்மளுடைய மைண்ட் வந்து ஃபுல்லா இங்கதான் போக்கஸ்டா இருக்கணும். இங்க யாக்கோபுங்கிறது வேற யாருமே கிடையாது, இயேசு கிறிஸ்து கூட பிறந்த ஒரு சகோதரன் தான். சோ அவரே வந்து எழுதுகிறார், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாம உங்களை வஞ்சியாதபடிக்கு. நம்ம ஏதாச்சும் ஒரு சிறு பிள்ளைகள் நம்ம 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 பேச்சு கேட்கல அப்படின்னா நம்ம இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நம்ம இல்லாத போது வேற விஷயம் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்கப்பா, நான் உன்னை நல்லா காசு கட்டி படிக்க வச்சுட்டு இருக்கேன், ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பான காரியங்களை நீ வந்து பண்ணிட்டு இருக்க, படிக்காம ஊரை சுத்திட்டு இருக்க, இது வந்து உனக்கு இப்ப தெரியாது, உன்னை நீயே வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அதே போலதான் இங்க நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு அப்படின்ட்டு யாக்கோபு வந்து சொல்றாரு. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. செய்யறதுதான் ரொம்ப கஷ்டம். கேட்கறது ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யோவான் 13 அதிகாரம் வசனம் 17 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் இவைகளை அறியாதிருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இங்க வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து செய்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியவான்கள். அதை கேட்கிறவங்களோ அதை வந்து உணர்றவங்களோ பாக்கியவான்கள், அதை படி செய்கிறவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியவான்களா இங்க கருதப்படுறாங்க. ரோமர் 2 அதிகாரம் வசனம் 13 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். இப்போ நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதனால நம்ம வந்து நீதிமான்கள் ஆக்கப்படுவோமா? கண்டிப்பா கிடையாது. அப்போ யாருதான் நீதிமான்கள் ஆக்கப்படுவாங்க? கர்த்தருடைய வார்த்தைகள் படி, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி யாரை செய்கிறார்களோ. நம்ம நினைக்கலாம், நான் வந்து டெய்லியும் பாட்டு பாடுறேன், ஒவ்வொரு வாரமும் நான் வந்து பாத்தீங்கன்னா தவறாம சர்ச்சுக்கு வந்துடுறேன்,
இந்த தேவனுடைய வார்த்தையை நான் வந்து வாசிக்கிறேன், போதிக்கிறேன். ஆஹ் இந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து பண்ண நான் நீதிமான் ஆக முடியாது. கிளியரா சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி யாரு செய்யறாங்களோ, நடக்கிறாங்களோ, கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் மாத்திரம்தான் நீதிமான்கள் ஆக்கப்படுவாங்க. இந்த வசனம் நமக்கு கிளியரா போதிக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 32 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது இது வந்து உதாரணம் தான், ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இந்த மாதிரியான வசங்களை நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆனா பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம வந்து மன்னிக்காம பழி வாங்கி சண்டை போட்டுறோம், கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிறோம். அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வஞ்சனைய பல வருஷமா நாம வந்து வச்சிட்டு இருக்கோம். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சோ நாம வந்து பாத்தீங்கன்னா என்னால இவனை மன்னிக்கவே முடியாதுங்க பிரதர், ரொம்ப பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். அப்படி நம்ம வந்து இருக்கக்கூடாது. மனசுல அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தை எப்பவுமே கடைசி வரைக்கும் நம்ம வந்து வைத்திருக்க கூடாது. அப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த வசனத்தை வாசி என்ன பிரயோஜனம்? அந்த பிரகாரம் நம்ம வந்து செய்யாம இருக்கிறோமே. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15, ஒரு சில பேர் சண்டே நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு மண்டே திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற எல்லா தப்பான விஷயங்களும் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இதோட அடுத்த வாரம் சண்டே வரும்போது ஏதோ அவங்கதான் வந்து உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமானவங்க அப்படிங்கிற மாதிரி தேவனை வந்து தொழுது கொள்வாங்க. இந்த மாதிரியான ஆராதனையை கர்த்தர் வந்து ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பவராகில் கோபமூட்டலில் நடந்தது போல் உங்கள் இருதயங்களை தனிமைப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இங்க வந்து எபிரேயர் ஆசிரியர் வந்து எதை குறிச்சு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அந்த வனாந்திரத்துல மோசேவையும் தேவனையும் வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனையும் கோபப்படுத்தினாங்க. அதுதான் இங்க கோபமூட்டலில் நடந்தது போல. கர்த்தர் வந்து அவங்களுக்கு பண்ணிட்டே இருக்கிறாரு, அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கீழ்ப்படியாம நிறைய விஷயங்களை அவங்க வந்து முறுமுறுத்துட்டே இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு குறைங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் விசுவாசிக்கவே மாட்டேன்றாங்க. அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு தனக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக பேசினாங்களோ எல்லாரையுமே வந்து அழிச்சு போட்டார் வனாந்தரத்திலே. அதான் சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். சத்தம்னா கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அது வந்து எல்லாமே அவருடைய சத்தம் தான். கோபமூட்டலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களையும் கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. ஒரு சில பேர் நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா தெரியும். ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போய் எக்ஸாம் எழுதுறோம், டெஸ்ட் எழுதுறோம். ஸோ அதுலயே நமக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படிங்கிறது நல்லா கிளியரா தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, ஆனா வந்து கீழ்ப்படியாம போவாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் ஈஸியா கிடைக்கணும், எனக்கு இது போதும், நான் இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேன், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்துருவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய சொத்து பத்து இருக்கு, ஒருவேளை நான் என்னை விட்டு அது போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? ஸோ அதனாலேயே கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாம நிறைய தப்பான காரியங்களை கூட அவங்க வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பெரிய ஆளு, ஒரு பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நிறைய காரியங்களை அவங்க வந்து பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கீழ்ப்படியாருன்னு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை சபிக்குதலை சபிப்பேன். பூமியில் உள்ள வசனங்கள் எல்லாம் உனக்கு வாக்குறுதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடன் கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ள இருந்தார். இங்க பாருங்க, கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாமளா இருந்தா நிறைய கிராஸ் கொஸ்டின் கேட்போம். ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்போம். ஒரு சில பேர் வந்து அது எப்படி அங்க போனா எனக்கு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தருடைய விஷயத்துல நம்ம வந்து நிறைய கேள்வி கேட்க கூடாது. ஒரு ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை நம்ம வந்து சைலண்டா கேட்டுட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து அப்படிதான் நடந்து கொண்டார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வாதம். அதே போல இப்போ அன்னைக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்போ வரைக்குமே அதை நடத்திட்டு வர்றாரு. ஆபிரகாம் அவனுடைய சந்ததிகள் இந்த உலகம் முழுக்க இருக்கு. பாருங்க, அவனுடைய சந்ததிகள் வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை விட அதிகமா இருக்கும். கடல்ல இருக்கிற மணலை விட அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. கடல்ல இருக்கிற மணலை எப்படி எண்ண முடியாதோ அதே போல உன்னுடைய சந்ததியும் எண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதே போல ஆபிரகாமுடைய சந்ததிகள் தான் இந்த உலகம் முழுக்க நிறைய பேர் பரவி இருக்கும். அவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை இப்ப வரைக்குமே நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதே போல இங்க பேதுரு கூட வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 4:5 இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வலைய போடுறான். அங்க வந்து நிறைய மீன் வந்து மாட்டுது. அவங்க ஒரு நாள் முழுக்க அவங்க வந்து வெயிட் பண்றாங்க, எந்த ஒரு மீனும் வந்து மாட்டல. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் வந்து ஒரு இடத்துல வந்து வலைய போட்டான். அவங்க வலை கிளியிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து மாட்டுது. வாசிக்கலாம், லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 4:5. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆலயத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இப்போ நாமெல்லாம் இருந்தா என்ன பண்ணுவோம்? திடீர்னு நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்கலான்னு போய் ஒரு மீன் கூட அகப்படல. திடீர்னு ஒருத்தர் அந்த மீன் விஷயமா அவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் வலையும் போட்டது கிடையாது, கடலுக்கும் போனது கிடையாது, மீன் பிடிச்சதும் கிடையாது. அவர் வந்து நம்ம கிட்ட வந்து நீ இந்த இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை போய் போடுப்பா, உனக்கு நல்ல மீன் வரும் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்போமா? நம்ம விசுவாசிப்போமா? ஏன்டா நாங்களே வந்து வருஷம் கணக்குல நாங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒரு நைட்டு ஃபுல்லா நாங்க மீன் பிடிச்சிட்டுலான்னு பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கே ஒன்றும் கிடைக்கல. நீ சும்மா அசால்ட்டா கரையில இருந்து சொல்லிட்டு இருக்க அங்க போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் மாட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனா பேதுரு வந்து சரி ஓகே, நீங்க சொல்றீங்க இயேசுவே, நீங்க சொல்றீங்க, உங்களுக்காக நான் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழ்ப்படிஞ்சதுனால வலைய போட்டார். அது நல்ல எக்கச்சக்க மீன் வந்து அவருக்கு மாட்டுச்சு. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுனால எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க முடியும். யோனா 3ஆம் அதிகாரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நினைவே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவத்துல இருக்கிறாங்க. ஸோ யோனா வந்து பாத்தீங்கன்னா நினைவே மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிக்கும் பொழுது அவங்க எல்லாருமே மனம் திரும்புறாங்க. அதனால கர்த்தர் வந்து அந்த நினைவே பட்டணத்துல அந்த தருணத்துல அழிச்சு போடல. ஏன்னா அங்க இருக்கிற ராஜா முதல் கொண்டு எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புறாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளிடத்துல பெரிய சொத்து பத்தோ நிறைய எனக்கு பெரிய காணிக்கையோ நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கிற அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் திரும்பணும். நம்ம இருதயத்துல குத்தப்படணும். நெருங்குண்டு இருதயத்தை தான் கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறார். சோ நாம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாம அதன் பிரகாரம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்கேற்றபடி நம்ம வந்து நடக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கு. காதுள்ளவன் கேட்க கடவன். அதை விட முக்கியமான விஷயம் நம்ம யாக்கோபுல வாசிச்ச மாதிரி இங்க கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல்
அதன்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வந்து செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கேட்கறதுக்கே நம்ம இது சாத்தான் வந்து ரொம்ப சோதிப்போம், சர்ச்சைக்கு வராதபடிக்கு. சர்ச்சைக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்க மனசுல ஏத்துனதுக்கு பிறகு கூட இந்த சர்ச்சை விட்டு வெளியே கிளம்பும் போது கூட உங்களுக்கு வந்து உலகத்துல இருக்கிற மற்ற கவலைகளை வந்து உங்க மைண்ட்ல வந்து கொண்டு வந்துடுவான். கர்த்தருடைய வார்த்தையை ஈஸியா வந்து எடுத்து போட்டுருவான். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போறாங்கப்பா. எல்லா கிறிஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனா தவறாம வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிடறாங்க. அதனால நாமளும் வந்து பாத்தீங்கன்னா தவறாம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ட்டு இல்லாம, நான் ஏன் சர்ச்சுக்கு போறேன், எதற்காக சர்ச்சுக்கு போறேன், நான் இன்னைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்னைக்கு புதுசா என்ன கத்துக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஆவலா நம்ம வந்து இருக்கோம். அது கேட்கறது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டு அதை கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்டு, ஒரு தாட் நமக்கு வந்து எப்பவுமே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பொறுமையா கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.